நம்ம பலமுறை நானும் சவுக்கு சங்கரும் தொடர்ந்து நாங்கள் இந்த 4 ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக முதலமைச்சர் இது முன்னாடி இருந்தவர்களை உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சதி திட்டங்கள் சீட்டிட்டு இருக்காங்க அந்த அதிகாரிகள். யாருக்கு வேலை செய்கிறானே தெரியல. அவங்க அப்பா இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அதிகாரிகளை வந்து அவ்வளோ சீக்கிரம் நகர்த்த மாட்டார். ஆனால் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த அதிகாரி கொடுக்கப்பட்ட அந்த பவரை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்க சொந்த பிரச்சனைக்காக வந்து அவங்க தன்னை பாதுகாப்பதற்காகவே பல அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அப்படி இருந்த ஒரு நபர், குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அன்னைக்கு எதிர்கட்சியாக வர வந்தவர் தான் நம்முடைய இன்னைக்கு இருக்க சிஎம் விஜய் அவர்கள். சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காக திமுக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் போலவும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசு பதவி வகிக்கக்கூடியவர்களாகவும் இந்த டேவிட்சன் தேவாசிர்வாதையும், அருண், உதயச்சந்திரன், முருகானந்தம், சுப்ரியா சாகு, இப்படி பல்வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களையும் பல்வேறு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். திமுக ஆட்சி கருவதற்கு எல்லா விதமான சதித்திட்டம் தீர்ந்தவங்க இவங்க தான். அப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு வந்து இவர் எப்படி லஞ்ச ஒழிப்பு இயக்குநராக பதவி கொடுத்தார் என்றால், அந்த பதவிக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய சில நபர்களை நாம் வெட்ட வெளிச்சமாக்க வேண்டிய காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கோம்.